ஆத்ம நமஸ்தே டு ஆல். இன்றைக்கி நம்ம டெரோக்கா ரீடிங் தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா, எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான் இது. நீண்ட நாளாகவே உங்களுக்கு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்கள் லவ்வருக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக இதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ரீடிங்கை. இப்போ எந்த பர்சன் உங்களுடைய மைண்டில் வராங்களோ அந்த பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்த பர்சனுடைய மைண்டில் நான் இருக்கனா இல்லையா, என்னுடைய தாட் அவங்களுக்கு வருதா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரீடிங் நீங்கள் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனில் வந்து 2 பைல் இருக்குது, நம்பர் 1 நம்பர் 2. இதில் எந்த நம்பர் உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கோ அதில் ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா கண்ணை மூடிட்டு நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு நம்பரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்கு நீங்கள் இதில் எந்த நம்பரை சூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங்கில் நம்ம இப்போ போகலாம். உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா, உங்களுடைய தாட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நோ. அதாவது உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணலாம், உங்களுடைய தாட் வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, சரியா? அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு தோல்வியில் தான் முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் ஏதாவது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்கக்கிட்ட ஓடி போய் பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு தோல்வியில் தான் முடியுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல நீங்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய விஷயத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இங்கே தெரிகிற மாதிரியே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து முழு மனசோட எதையுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தொடங்கணும்னு நினச்சா கூட அந்த விஷயத்தை வந்து அறகுறையாக தான் விட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் முழு மனசோட எதையுமே செய்ய முடியலை. இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப 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 பின்தங்கி இருக்குது. அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளில் வந்து ஒழுங்காக கவனம் இருக்க மாட்டேங்குது. உங்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்கள் பர்சன்கிட்ட இருந்து கால் வராதா, மெசேஜ் வராதா, எப்போ அவங்க பேசுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டே தான் நீங்கள் இருக்கீங்க. இதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா பின்தங்கிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷனுக்காக, இருந்தாலுமே அந்த மேனிஃபெஸ்டேஷனில் சரியான ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் சரியான ஃபோக்கஸ் உங்களுக்கு இல்லை. ஏன்னா இங்கே காலில் தெளிவாக காமிக்குது உங்களுடைய விஷயத்தில், அதாவது நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்களோ அந்த விஷயத்தில் வந்து உங்களுடைய கவனம் முழுமையாக இல்லை. நீங்கள் உங்களுடைய காதல் 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 அதை தான் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. எமோஷ்னலாக ரொம்ப வந்து வீக் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து எப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்து உங்களை தாக்குனா உடனே வந்து எமோஷ்னலாக ஆகிறீங்க. உங்கள் பர்சன்கிட்ட உங்களுடைய எமோஷனலை வந்து தெரியப்படுத்துக்கிறதுக்காக தான் நீங்கள் இப்போ போராடிக்கிட்டு இருக்கீங்க. அது சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா இங்கே நீங்கள் எமோஷ்னலாகவே வந்து மெசேஜ் பண்ணாலும் சரி, எமோஷ்னலாக வந்து கால் பண்ணி பேசினாலும் சரி, உங்கள் பர்சன் வந்து காது கொடுத்து கேட்கக்கூடிய சிச்சுவேஷனில் கிடையவே கிடையாது. உங்களுடைய எமோஷனலுக்கு வந்து அவங்க வந்து மதிப்பு கொடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, முதல்ல மேனிஃபெஸ்டேஷனை வந்து ஒழுங்காக பண்ணுங்கள். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அறகுறையாக நிற்கிது, முழுமை அடையவே இல்லை. நீங்கள் வந்து என்ன ஒரு விஷயம் எடுத்தாலுமே அதை சரியாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் நீங்கள். ஆனால் இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப எமோஷ்னலாக வீக் ஆகிட்டீங்க. அந்த எமோஷ்னலுக்கு வந்து இடமே கொடுக்காதீங்க. கொஞ்சம் உங்களுக்கு என்ன வேணும் அந்த விஷயத்தை வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடக்கும். நீங்கள் நோ கான்டாக்ட்லேயே இருங்க. அந்த பர்சனுக்கு கால் மெசேஜ் எதுவுமே நீங்கள் பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகிடுறீங்க. அதனால் கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களுக்கு இப்போ தேவைப்படுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான எண்ணத்தோடு இருக்கணும். உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நீங்கள் முழு மனசோட ஈடுபட்டு நீங்கள் இதை வந்து செய்யணும். செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். உங்களுடைய பர்சனுக்கு உங்கள் தாட் இருக்கா, உங்களை மிஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ், உங்கள் பர்சனுக்கு உங்கள் தாட்டு அவங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க உங்கள் பர்சன். உங்களுக்கு யூனிவர்ஸுடைய பிளஸ்ஸிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இப்போ இருக்கீங்க. அமைதியாக இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமை எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷனில் ஃபோக்கஸை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் இருக்கீங்க. இது வந்து யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு டே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் நினச்ச அந்த பர்சன் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண
போகிறீங்க அப்படின்னா அதை வந்து மற்றவங்க கிட்ட வந்து நீங்கள் ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுடைய லவ் பற்றி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயும் சரி, இல்லை அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சரி, ரிலேட்டிவ் கிட்டேயும் சரி நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய பார்வையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வயித்தெரிச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து கண் திருஷ்டி இந்த மாதிரி உங்கள் லவ்வில் இருக்கும். நிறைய மிஸ்டேக் நீங்கள் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணி தான் உங்களுடைய லவ் வந்து இன்றைக்கி இந்த நிலமையில இருக்குது. அதனால் யார்கிட்டையும் நீங்கள் எதையுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப அப்டேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய லவ் பற்றி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நீங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. அது எல்லாத்தையுமே முதல்ல நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். உங்களுடைய லவ் பற்றி மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. கொஞ்சம் சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் மேனிஃபெஸ்டேஷனில் வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். அந்த பர்சனுக்கு உங்கள் தாட் வருது, உங்களை வந்து மிஸ் பண்ணுறாங்க, அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஓரளவுக்கு கொஞ்சமாக அது உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஏன்னா இப்போ தான் நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் போகக்கூடிய பாதை வந்து ரொம்ப சரியானதான பாதையாக இருக்குது. உங்களுக்கான நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை இப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது ஒரு டைம்லெஸ் ரீடிங். பிரபஞ்சம் எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.